வணக்கம். இது பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல நீ தான் எங்க குடும்பத்தை பிரிச்சுட்ட, இல்லைன்னா நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு தாத்தாவை பார்க்க முடியாத ஒரு பேத்திகள் கதறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியுற கியூஆர் கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நிதி உதவி செய்யுங்க. நான் தொடர்ந்து குவாலிட்டியான வீடியோக்களை உங்களுக்காக நான் பதிவிடுறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஒரு சமூக நீதி கட்சி. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட கட்சி. இந்த கட்சியில வந்து அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதுதான் வந்து வன்னியர் சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அது வந்து வன்னியர் ரோட்டரி சங்கமாகி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய அறக்கட்டளை ஆகி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியா கடைசியில வந்து முடிஞ்சிருச்சு. இதனுடைய ஒழிப்பு வந்து சாதாரண ஒழிப்பு கிடையாது. ஐயா ராமதாஸ் அவர்கள் போட்ட ஒழிப்பு. இந்த கட்சிக்காக கிட்டத்தட்ட 45 வருஷம் 50 வருஷமா இந்த ஒரு ஆஃப் செஞ்சுரி வந்து இந்த கட்சிக்காகவே உழைச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அவரோட வயசு வந்து 85 பக்கமா ஆயிருச்சு. அவர் வந்து பெரிய ஒரு போராளி அப்படின்னு சொல்லலாம். வன்னியர்களுக்காக அவர் போராடின போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கிட்டத்தட்ட தைலாபுரத்தம் அந்த சென்னையில வந்து அந்த அவர் இருந்த ஏரியாவில், அதாவது 5 ரூபாய் டாக்டர் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரபலமானவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். அவருடைய பையனையும் வந்து டாக்டர் தான் படிக்க வச்சார், ஐயா அன்புமணி அவர்கள். இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயா அன்புமணி அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அடுத்ததா வந்து ஐயா அன்புமணிக்கு அப்புறம் நம்ம ஒரு வாரிசை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பேரனான, அதாவது ஸ்ரீ காந்தி அவங்களுடைய மகள் ராமதாஸ் அவங்களுடைய மகள், அவங்களுடைய பையனுக்காக இந்த ஒரு இடத்த வந்து குறிப்பிடுறாரு. யாருக்காக? அன்புமணிக்கு கீழே வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிடுறாரு. உடனே அன்புமணி சார் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், எனக்கு எல்லாம் யாரும் ஹெல்ப்புக்காக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் மறுத்துட்டாரு. மறுத்த உடனே ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து மேடையில மறுத்த உடனே அவர்களால் தாங்கிக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவர் சொன்னா அவர் கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்கணும். ஆனா அவர் கேட்காம இருந்தனால தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே, நீங்க மறுத்துக்கங்க, வேலைன்னு சொல்ல அதுக்காக நான் வந்து என்னுடைய நிலைப்பாட்டில இருந்து மாற முடியாது. அதுக்காக நான் என்ன பண்றேன் தெரியுமா, இவர் வந்து கண்டிப்பா இருப்பாரு, நீங்க அவர் கீழே அவர் உங்களுக்கு கீழே வேலை செய்வாரு அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே இல்ல இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மைக்கை தூக்கி எரிஞ்சுட்டு அன்னைக்கு பிரிஞ்சு போனவர் தான். அப்படி பிரிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் பகலும் ஏதாவது ஒரு சமயத்தில் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் வந்து அவங்களுடைய சேர முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இவங்க பத்தி அவங்க பேசுறது, அவங்க பத்தி இவங்க பேசுறது, இப்படி வந்து தொடர்ந்து மாறி 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 ஒரு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தீயில வந்து எண்ணெய் ஊத்துற மாதிரி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பெரிய ஒரு நெருப்பா உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு இடையில ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2 நாட்களுக்கு முன்பு என் மகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகுது. இந்த குழந்தை வந்து என் தாத்தா வந்து தூக்கி கொஞ்சல. உண்மையிலே நாங்கெல்லாம் எவ்வளவு ஒற்றுமையா இருப்போம் தெரியுமா? நாங்கெல்லாம் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருப்போம் குடும்பத்தோட. நாங்க வந்து சண்டே எல்லாம் ஒரு பண்டிகை நாட்கள்ல வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து எங்க தாத்தாவை பார்க்க முடியல. பேத்தி இப்ப கொள்ளு பேத்தி பிறந்திருக்கு, இதை வந்து அவர் பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. இதை வந்து எவ்வளவு பெரிய மனசு கஷ்டத்தை ஏற்படுத்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. ஒரு நிமிஷம், இந்த வீடியோ நான் பார்த்தேன். எல்லா நிகழ்ச்சிக்கும் நாங்க தைலாபுரத்துல தான் இருப்போம், அவரு கூட தான் இருப்போம். அப்படியே பேரன் பேத்தினா பேரன் விட பேத்தினா உயிர் அவருக்கு. பாத்தீங்களா? இந்த வீடியோ பாக்குறாங்க. இது வந்து யார் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஆளுதான் இங்க ஒருத்தர் நிக்கிறாருல, அவரோட அப்பா ஜி.கே. மணி, அவர் மேலதான் வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஜி.கே. மணி தான் எங்க குடும்பத்தை பிரிச்சுட்டாரு, ஜி.கே. மணி இல்லைன்னா நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே தான் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், துரோகி யாருன்னா ஜி.கே. மணி முதன்மை துரோகி. கேட்டீங்களா? அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜி.கே. மணி மேலதான் குறை சொல்றாரு. உடனே ஜி.கே. மணி தான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து நான்லாம் ஒன்றும் அவங்களை பிரிக்கலப்பா, நான் வந்து பிரிக்கணும் அவசியமே எனக்கு கிடையாது, இவங்களே தான் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அதாவது ஐயா அவர்கள் வந்து சேலம் மீட்டிங்ல போன டைம் பேசும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்த உடனே அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. சேர்த்த உடனே அவர் வந்து இப்ப நலமோடு இருக்காரு. பாவம், அவர் வந்து ஸ்லோ சுகரு, நலமோடு இருக்கிறாரு. அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. அதை பத்தி யாருமே எந்த வருத்தப்பட வேண்டாம். ஐயா 100 ஆண்டுக்கு மேல நல்லா இருக்கணும். அப்புறம் வந்து அவர் சொல்றாரு,
எனக்கு வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டியதானே, நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க வேண்டியதானே, உங்களுக்கு தெரியுமே ஹாஸ்பிட்டல் ஏன் வந்து பார்க்காம விட்டுட்டீங்க? எல்லாத்துக்கும் காரணம் ஜிகே மணி தானே. இன்னைக்கு கூட வந்து நீங்க ஐயாவை சந்திங்க, யாரு வேண்டாம்னு சொல்றாங்க, நாங்கெல்லாம் யாருமே தடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே மணி அவர்கள் சொல்றாங்க. அந்த வீடியோ சின்ன கிளிப்பா நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு அப்பா வேணும்னா தாத்தா வேணும்னா நேரா வந்து பாருங்க, நாங்கெல்லாம் தடையா இல்லை. பாத்தீங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் அவங்களும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயா அன்புமணி டீமும் அவங்க பொண்ணுங்க டீமும் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து என்னுடைய ஜிகே மணி தான் என்னையும் வந்து எங்க அப்பாவை பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றதும், இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நான்லாம் பண்ணல, இன்னைக்கு கூட வந்து சேர்ந்துக்க சொல்லுங்க, யார் வேண்டாம்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே மணி அவர்கள் சொல்றதும். அடுத்தது இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடிப்பே ஆகவே ஆகாது, இவங்க நல்லா நடிச்சு பழகிட்டாங்க. யார சொல்றாரு? தன்னுடைய பேத்திகளையும் தன்னுடைய மகனையும் சொல்றாரு. இவங்க நடிப்பு சாதாரண நடிப்பு கிடையாது, இவங்க நல்லா நடிச்சு பழகிட்டாங்க. இவங்களை வந்து நான் நம்புற மாதிரி ஐடியாவிலே இல்லை. நான் எனக்கு எதுன்னா கூட இவங்களை நான் நம்ப மாட்டேன். எனக்கு பிறகு வந்து என்னுடைய மகள் ஸ்ரீகாந்தி தான் இந்த கட்சியும் தொடர்ந்து நம்ம பயணத்தையும் நம்ம பயணிப்பாங்க. அவங்க கூட நீங்க பயணிங்க, மற்றபடி நீங்க எனக்கோ அன்புமணிக்கோ எனக்கு எந்த உறவும் கிடையாது, எந்த ஒட்டும் கிடையாது. என்னை வந்து மாம்பழத்தையும் பறிச்சுக்கிட்டாரு, கட்சி பேரையும் எடுத்துக்கிட்டாரு, மொத்தமா என்னை ஜீரோவாக்கி விட்டுட்டு போன ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் ஐயாவுக்கும் வந்து அன்புமணி அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை மூண்டதுக்கான காரணமே இதுதான். சின்னத்தையும் எடுத்துக்கிட்டாரு, கட்சி பேரையும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல சொல்றாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நடந்தது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து இதெல்லாம் நடந்தது உண்மைதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு இருந்தோம்னா நான் விடமாட்டேன்னா அன்புமணின்னு சொல்றாரு, மைக்கம் போட்டு கீழே விழுந்தாரு, போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்புமணி டீம் ராமதாஸ் ஐயா டீம் வந்து இப்ப அன்புமணி அண்ணன் மேல மிகப்பெரிய ஒரு காண்டில் சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்களான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா அன்புமணி அவர்கள் வந்து சாபமே விட்டுட்டார். என்ன விட்டுருக்காருன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து நிக்கிறாங்க. அன்புமணி அவங்க மனைவியார் வந்து தருமபுரி தொகுதியில் நிக்கிறாங்க. அதை வந்து ஐயா என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்தோடு சேர்ந்து ஓட்டு கேட்டா கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்ட்டார். நீங்க குடும்பத்தோட தோன்தான் போவீங்கன்ட்டார். அந்த மாதிரி ஒரு ஆச்சல் சொல்லிட்டாரு. அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, என்னை எதிர்த்துட்டு போனவங்க இதுவரையில யாரும் நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது, அன்புமணிக்கும் நல்லா வாழ மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான வார்த்தைகள் எல்லாம் ஐயா வந்து வெளியிட்டாரு. இவரோட வாயிலிருந்து அந்த வார்த்தையெல்லாம் வரவே கூடாது. ஏன்னா பெரியவர்கள் வாயிலிருந்து விளையாடுற வார்த்தை ஒவ்வொன்றும் வந்து நம்மளை ஈஸியா தாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி வந்து ஐயா அவர்கள் தன்னோட மகனை பத்தியே அப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்த உலகமே, அதாவது அரசியல் உலகமே நினைச்சிருக்காது. இந்த தமிழ்நாட்டினோட அரசியல்ல வந்து ஐயா அவர்கள் ஐயாவும் பையனும் பிரிவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் தான் ஐயா வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஐயாவோட குடும்பம் மீண்டும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. நானும் அதை தான் நினைக்கிறேன், நம்ம சேனலும் அதுதான் நினைக்குது. அவ்வளவு பெரிய ஒரு போராளி வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கியவர் வந்து ஐயா அவர்கள். அவர் வந்து என்னைக்குமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கெல்லாம் நினைக்கிறோம். அவர் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்து பேரன் பேத்திகளோட சந்தோஷமா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமேல் வாழ்க்கையில் நினைக்கிறோம். எனக்கு கேட்டீங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையோட இருக்கிறது தான் நம்ம சேனல் விரும்பும். நானும் அதை தான் விரும்புறேன். நன்றி, வணக்கம்.